நோ, இத பாருங்க தண்டபாணி சார், உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வைக்க கூடாது. இந்த உலகத்துல யார் பொண்டாட்டியும் யாருக்குமே சொந்தம் இல்ல. கரெக்ட். இப்ப புராணத்தை எடுத்துங்க. எஸ், ராமன் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனா இல்லையா? இட் இஸ் ராமாயணம். அதுவே ராவண பொண்டாட்டிய ராமன் தூக்கிட்டு போனா தட் இஸ் கீமாயணம். இத பாருப்பா, வில்லன் பொண்டாட்டியே ஹீரோ எதுக்காக தூக்கிட்டு போகணும்? தூக்கிட்டு போயிட்டானே, தூக்கிட்டு போயிட்டானே, தூக்கிட்டு போயிட்டானே, அதானே என் கவலை. எங்க ஐயா தூக்கிட்டு போனோம்? டெல் மீ தி லொகேஷன். ஐ சே. இவ்வளவு எங்க நடந்துச்சு? எங்க நடந்துன்னு சொல்லட்டுமா? 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 ஏப்பா சொல்லட்டுமா சொல்லட்டுமான்னு வில்லு பாட்டு பாடி இருக்கிற சொல்லு. இந்த புக்ல எங்க நடந்ததோ, எப்படி நடந்ததோ, எப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு இந்த காலனில இருக்கிற எல்லாரும் திவ்யா கல்யாணத்துக்குள்ள என்கிட்ட சொல்லணும். ஏய் திவ்யா, உனக்கு தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லணும். இல்லனா இந்த காலனில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், நானே சொல்றேன். ஏன்டா அவளை சித்திரவதை பண்ற? உன்னால அவ அணு அணுவா செத்துட்டு இருக்கிற. மறுபடியும் அவ வாழ்க்கை கெடுத்துறாத. இத பாரு, நீ மனுஷனா இருந்தா தயவு செய்து இங்க இருந்து போயிடு. நான் மனுஷனே இல்லங்கறனால தானே நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு வந்தீங்க. பாவம், பசு மாடு மாதிரி வந்திருக்கேன். மாட்டுக்கிட்ட பேச்சு என்ன வேண்டியது இருக்கு? அதுக்கு தேவையான புல்ல தூக்கி போட்டா தலையும் வாலையும் ஆட்டிக்கிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்க போகுது. ஏன் நீங்க ரெண்டு பேர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? செட்டில் ஆயிடணுமா? நான் வாழக்கூடாதா? ஏய், நான் உன்கிட்ட கேட்டேனே, அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ராத்திரியாவது நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். பிளஸ் நீ கட்டிக்க போறிய பேங்க் மேனேஜர், அவங்கிட்ட சொல்லி 25 lakhs 25 லட்சம் ரூபாய் லோன் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவன் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? இதுக்கு இதுக்கு என் நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கிற என் பொண்டாட்டிய அவனுக்கு தியாகம் பண்ணி கொடுக்க போறேனே, அதுக்கு. இப்போ இந்த போட்டோவை இந்த காலனிக்காரங்க பார்த்தா என்ன ஆகும்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஒரு சின்ன கேம் விளையாடுமா? வாட்ச் அண்ட் என்ஜாய். யாஹூ! ஹீரோ ஹீரோயினை ஒன்னா சேரும்போது நடுவுல வில்லன் பூந்துட்டான். அவனுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. லெட்ஸ் ப்ளே கேம். அதை வச்சு அவன் மிரட்ட பாக்குறான். இஸ் இட்? யா. எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்? ஜாக்சன் வேகம் வரு. இந்த வந்துட்டேன், அவசரப்படாதீங்க. திவ்யாவோட கல்யாணத்துக்கு நான் ஒரு வெள்ளி தட்டு பிரசன்ட் செய்யாம போனோம். நீ என்ன செய்ய போற? நம்மளும் அதே செஞ்சிருவோம். கேரளா தமிழ்நாட்டுலாம் இங்கதான் இருக்கா? என்னடா இது, 2 லாட்டரி டிக்கெட்டா? என்ன என்ன அண்ணன் ஒண்ணு வில்லேஜ்ல கூப்பிடுற மாதிரி சார்னு சொல்றா? மேல கேரளா துணி, கீழே நம்ம தமிழ்நாட்டு துணி. அது என்ன சேலையை வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி பண்ண மாட்டியா? கண்ட இடத்துல கையில கொடுக்குற? என்ன சார், நம்ம எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டா? நான் ஒரு விஐபி, நீ தெருவா வண்டி தள்ளுற லாண்டரி பையன். நீ ஃபேமிலி ஃப்ரெண்டா பாக்குறவங்க என்ன நினைப்பா? ஏதோ பொண்டாட்டி வகையில் சொந்தம் நினைக்க மாட்டா? நினைச்சிட்டு போட்டுமே. செருப்பா அடிப்பேன். குட். என்னடி அங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்க? போடே போடே போற. இந்தப்பா நீ துணி எடுத்துட்டு போ. வாமோனி. நில்லு. என்ன? அவன் கண்ட இடத்துல போட கொடுத்தா நீ வாங்கிக்கியா? அது என்ன நீ அவன் அந்த பாரு பாக்குற? அதுக்காக ரோட்ல நின்னு அப்படி கத்தணுமா? ஏத்தா பேசுற, கொன்னுடுவேன். கொன்னுடுவா? வா. ராமசாமி இது வரேன். Sorry my friend, this is mine. இது என் பொண்டாட்டியோட போட்டோ. அப்படியா? அப்ப காட்டுங்க. No, no, Please, no, no, please, no, please, no, no. காட்டுங்க. Please, please, காட்டுங்க. இது பாருங்க, எப்படி கிழிஞ்சு போச்சு. இதை உங்க பொண்டாடி பார்த்தா என்ன ஆகும்? கொடுங்க, சேர்த்தே பாத்துறேன். எங்க ஜோடிய நீங்க ஜோடி சேர்க்க முன்னாடி நிச்சயமா காட்டு. இட்ஸ் a promise. டடா. வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தினம் தினம் உங்க புள்ள பண்ற சித்திரவதையால என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த கல்யாணம் வேண்டாம் அத்தை. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அவமானத்தால கல்யாணம் வீடு கருமாதி வீடு ஆயிடக்கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்துங்க அத்தை. ஏன் நிறுத்தணும்?
இது பாரு, இந்த மாதிரி நேரத்துல இப்படி அவசரம் எல்லாம் பேசக்கூடாது. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடத்த விட மாட்டாரு உங்க புள்ள. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத அத்தை. இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. உங்க மகன் என் கழுத்துல தாலி கட்டினாலும் என்ன உங்க மருமகளா நினைக்காம பெத்த பிள்ளைய விட அதிக பாசம் வச்சு உங்க மகன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்க இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, எனக்கு அதுவே போதும். அந்த திருப்தியோட வாழ்நாள் முழுக்க உங்க மகளாவே வாழ்ந்துட்டு போறேன். இந்த விஷயத்தை ஜீவா கிட்ட சொல்லாம இருந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இனி இதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. இப்பவே ஜீவா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். திவ்யா, நான் சொல்றதை கேளு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. வாங்க போலாம். கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். என்னைக்கு அந்த பிருத்வி இந்த வீட்டுக்கு வந்தானோ அப்ப இருந்து அவனோட நடவடிக்கை சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சேன். அதை வச்சு அவன் ஏதாவது குழப்பம் பண்ணுவான்னு சந்தேகப்பட்டேன். அது உண்மையனோ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பெத்த மகனே வேணான்ட்டு மருமகளை மகளா நினைச்சு திவ்யாவுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைக்கிறீங்களே, அதை நான் பாராட்டுறேன். யூ ரியலி கிரேட். ஒரு அயோக்கியம் கட்டின தாலிக்கு அநியாயமா ஒரு பொண்ணு பலியாடக்கூடாதுன்னு பெரிய மனசோட நீங்க எடுத்த முடிவை மனப்பூர்வமா இந்த உலகம் ஏத்துக்கும். திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த கதையை தெரிஞ்ச பிறகு அவளுக்கு புருஷனாக போறதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சாபாஷ் சாபாஷ் பிரதர் சாபாஷ். இந்த கதை இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம், உனக்கு வரப்போற பொண்டாட்டி இன்னொருத்தரோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தோம், அவளை கட்டிக்கணும்னு நீ எடுத்த முடிவுக்கு உன்னை நான் பாராட்டுறேன். உன்னுடைய பெரிய மனசுக்கு, உன் தியாகத்துக்கு என் பொண்டாட்டியை உனக்கு பரிசா கொடுக்குறேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சத்தியமா திவ்யா என் பொண்டாட்டிங்கிற விஷயத்த நம்ம 4 பேருக்குள்ளே வச்சு போட்டு புதிச்சிருவோம். எங்க அம்மா தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ, என் பிறந்த நாளைக்கே உங்க கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. உன் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியே உனக்கு காணிக்கா கொடுக்குறேன். என் பிறந்த நாளுக்கு நீ எனக்கு காணிக்கை கொடுக்கமா இல்லையா? அதுக்கு தான். என்ன அது? எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, என் பொண்டாட்டிய நீ எடுத்துக்கிட்ட. இனி எனக்கு ஆதரவு யாரு? நான் வாழ்றதுக்கு என்ன வழி? நீ எனக்கு கொடுக்க போற பேங்க் லோனுக்கு நான் கொடுக்கிற அப்ளிகேஷன். மேனேஜர் சார், இந்த பேங்க் லோனை சாங்ஷன் பண்ணி இதுல வர பணத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. மாங்கல்யம் தந்து நான் 4 அச்சதையை போட்டுட்டு சந்தோஷமா விட்டுட்டு போயிடுவேன். இல்லனா அச்சதையை போடுற மாதிரி இந்த ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி நான் அடிச்சிருவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நோ, என் பொண்டாட்டி கொடுக்கிறதுக்கு காணிக்கையா கேக்குறேன். கொடுக்கலனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏய், படைச்ச பிரம்மனை தடுத்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும். பிரம்ம தடுக்காட்டி போனாலும் பிரம்ம படிச்ச நான் தடுத்துட வேண்டாம். என்னடா யார பிளாக்மெயில் பண்ற? யார மறந்துற நீ? டேய், எங்க கால் சாட்சியா, எங்க மனசு சாட்சியா நடக்க போற இந்த கல்யாணத்தை ஒண்ணு மாதிரி எத்தனை நாயக தடுத்தாலும் நிறுத்த முடியாது. இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். Sorry for the break. இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா நம்முடைய சம்மதம் என்ன? கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு தாலி கட்டிக்கிறதா நம்ம சம்பிரதாயமா? இங்க கல்யாணம் பொண்ண உட்கார்ந்திருக்காளே, அவ என் பொண்டாட்டி. என்கிட்ட டைவர்ஸ் வாங்காம என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணதுக்காக இவன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டு அரெஸ்ட் வாரண்டோட நாங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டிங்கிறதுக்கு சாட்சி. பாருங்க பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். கோ. பொண்டாட்டிங்க தாலி கட்ட பாக்க எடுத்துக்கோங்க. ஐயா, அது படவில்லை சார். நல்ல அரெஸ்ட் பண்ணாதீங்க.
ஆசைடா. விட மாட்டேன். என்னால முடியாது நினைச்சிட்டீங்களா? என்னைய சேலஞ்ச் பண்றீங்க? ஏ திவ்யா, நீ சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடந்துருமா? நான் சம்மதிக்கணும். நான் சம்மதிக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது. வாங்க அத்தை தாய், என்ன பெத்த தாய். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சூத்திரதாரியே, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இங்க எதுக்கு வந்த? ஓ, நான் என்ன பண்றேன்னு பார்க்க வந்தியா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போட்டோஸ், லீகல் பாயிண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன். வேணாம்பா, நான் சொல்றது கேளு. நீ யார் பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல. உன்னை பெத்தவனா என் பேச்ச கேட்டு மனுஷனா நடந்துக்கப்பா. அவளுக்கு உன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வீணா பிடிவாதம் பிடிக்காது. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. வாழட்டும், நல்லா வாழட்டும். ஆனா நான் வாழ வேண்டாமா? முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் கேட்டது கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல அவளை நான் வாழ விட மாட்டேன். எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். அதான் ஏன் பாலிசி. அவனுக்கு முன்னாடி தாலி கட்ட புருஷன் அவளை நான் என்ன வேணா பண்ண முடியும். எனக்கு முழு உரிமை இருக்கு. சட்டம், கோர்ட் எல்லாம் என்னதான் மதிக்கும். அதையும் மீறி எவனாவது வந்தா, எவனாவது இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த நினைச்சானா அவனையும் என் பொண்டாட்டியோட சேர்த்து பெட்ரோல் ஊத்தி மணமேடையில குளிக்கிறோம். எப்படி நடத்துறாங்க பாக்குறேன். என்னது? பாயாசம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு உன் பிறந்த நாளுப்பா. தப்பு. இன்னைக்கு உன் மருமகளுடைய கல்யாண நாள்னு சொல்லு. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் என் கையால செய்யற பாயாசம் சாப்பிடுறதுன்னா உனக்கு பிடிக்குமே. சாப்பிடுப்பா. என்ன மாமே இவ்வளவு சென்சேஷனலான சீனை சென்டிமெண்ட் சீனா மாத்திட்டீங்க? ஓகே, பாயாசம். ஐ லைக் இட். மருமகளுடைய கல்யாணத்தை விட்டுட்டு மகனோட பர்த்டே கொண்டாட வந்திருக்கேன்னா அத நம்புறதுக்கு நான் ஒன்னும் சீப் வில்லன் இல்ல மாமே. எப்படி இவ யார் பேச்சும் கேட்க மாட்டான்னு என் பர்த்டே டெத் டே ஆக்கணும்னு இந்த பாயசத்துல விஷம் கலந்துருக்கேன். Am I right? விஷம் கலந்துருக்கல? விஷம் கலந்துருக்கா இல்லையா? சொல்லு. விஷம் கலந்துருக்கா இல்லையா? சொல்லு சொல்லு சொல்லு. நோ? அப்படின்னா நீ முதல்ல சாப்பிடு. முன்னாடி நான் நடந்தாலும் பின்னாடி வர என் நேழ கூட நான் நம்ப மாட்டேன். இப்ப பெத்த தாயும் அவ போற சாப்பாடு கூட சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்றதுதான் என்ன மாதிரி பெரிய மனுஷனுடைய புரோட்டோகால். இந்தா நீ முதல்ல சாப்பிடு. இப்பாவது உங்க அம்மாவை நம்புறியாப்பா? சாப்பிடு. ஓகே, ஷூர். ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாப்பி நீயே ஊட்டி விடு. கமான் கமான் சீக்கிரம். பாயசத்துல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஏதோ மலை மாதிரி ஒரு பலம் வருது. நரம்பெல்லாம் முறுக்கேறி தெம்பா இருக்கு. உன் பாசத்தை போல. டைம் இஸ் மைன் மாமே, டைம் இஸ் மைன். நேரம் யார் கையிலே இல்லப்பா.
நாம தான் நேரத்தோட கையில இருக்கோம். அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. டாடா. Something wrong. Something wrong. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை பெத்து முதல் தப்பு பண்ண. நீ திருந்திருவேங்கிற நம்பிக்கையில அந்த அப்பாவி பொண்ணு திவ்யாவை உனக்கு கட்டி வச்சு 2வது தப்பு பண்ண. இன்னைக்கு அந்த 2 தப்பு செஞ்சதுக்காக நானே என் கையாலேயே உனக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். விஷமா? நீ திருந்தி மனுஷனாயிடுவேங்கிற நம்பிக்கை வீணா போச்சுடா. நீ உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. திவ்யா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாட்டா. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். தவ இருந்து பெத்த உன்னை என் கையாலேயே சாகடிக்க வச்சுட்டியடா. சாமி, முகூர்த்த நேரம் வந்தாச்சு. மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா வந்துட்டுமே. பெத்த பிள்ளையே என் கையால கொல்ற நிலைமைய எனக்கு ஏன் கொடுத்த? என்னமாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? பிருத்திவி இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான். நான் பெத்த பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டேன். அவளை பெத்த பாவத்துக்கு நானும் விஷ பெண்ணுக்கு பெண்ணுக்கு எதிரி இல்லை, பெண்மையை காட்டிலும் தெய்வம் இல்லை. அத்தை கண்களில் அன்னை தோன்றினாள், தோன்றின மாதா